மாவடு சீசன் வந்தாச்சு. வடுமாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு துணியில் போட்டுக்கிறோம், வெள்ளை துணியில். ஸோ அதை ட்ரை ஆக்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு மாங்காயை நம்ம தொடச்சி எடுத்துடலாம். நிச்சயம் ஈரம் இருக்கக்கூடாது. அதுதான் 1 கிலோ வடுமாங்காய்க்கு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துருக்கோம். ஸோ விளக்கெண்ணெயில் நம்ம இப்போ வந்து இந்த மாங்காய் எல்லாத்தையும் விளக்கெண்ணெயில் தடவி வைக்க போகிறோம். 1 கிலோ வடுமாங்காய்க்கு நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து கடுகு, 2 ஸ்பூன் கடுகு, 15 மிளகா போட்டிருக்கேன். இது ஏசி மிளகான்னு சொல்வா, 15 போட்டிருக்கேன். விரலி மஞ்சள் 1, 150 கிராம் உப்பு, கல் உப்பு. ஸோ இதுதான் இது தேவையானது. 2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய். ஸோ இதுதான் மஞ்சள், மிளகாய், கடுகு, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட போகிறோம். அரைச்சி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போது இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு நைஸாக இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்குற அந்த விளக்கெண்ணெய் அதில் ஆட் பண்ணுறோம். அதை கம்ப்ளீட்டாக 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உளுக்கலாம். ஸோ இப்போ இந்த விளக்கெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாங்காய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடுச்சு. நல்லா இதை குலுக்கிடலாம். எல்லா மாங்காயும் படுற மாதிரி உப்பு காரம் நல்லா குலுக்கி வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது இது ஊறணும். அப்போ தான் அது ஜலம் விட்டுண்டு நன்னா சூப்பராக உங்களுக்கு அது ஜூஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாடியில், கண்ணாடி ஜார் இல்லைன்னா பீங்கான் ஜாரில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணுன்னா மேலே வந்து ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோடைய லிட்டு கூட போடலாம். போட்டு தினம் ஒரு முறை குலுக்கி வைக்கணும். அதில் தானாக ஜலம் விட ஆரம்பிக்கும். ஜலம் விட ஆரம்பித்த உடனே டெய்லி ஒரு முறை எடுத்து வெயிலில் கொஞ்சம் வைக்கணும். ஒரு 1 வீக் வச்சா போகிறோம். நல்லா ஜலம் ஊறி சூப்பராக வடுமாங்காய் ரெடி ஆகிடும் நமக்கு, டேஸ்டியாக. அதாவது ஒரு வசனம் சொல்லுவா, மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்ட்டு. அவ்வளோ தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸியாக உங்களுக்கு மாவடு தயாராகிடும். எம்மியாக டேஸ்டியாக.